சுனிதா வில்லியம்ஸ் இந்த பேரை கேட்கும் போதே சும்மா அதிருது இல்லை. 2024 இருந்து கிட்டத்தட்ட 286 நாட்கள் இவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது 600 நாட்களுக்கும் மேலே ஸ்பேஸில் இருந்த ஒரு பெண் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் இருந்து திரும்ப பூமிக்கு வரும்பொழுது அவங்க உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. இந்த 9 மாதங்களில் அவங்களோட எலும்பு ரொம்ப தேய்மானமாயிருக்கும். அதனால பூமிக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்களால நடக்கிறதோ படி ஏறுறதோ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, இருதயம். கீழேருந்து மேலே அவங்களுக்கு பிளட் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக, அவங்களோட கண்ணுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால பார்வை அவங்களுக்கு கொஞ்சம் மங்களா தெரியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 மாதமாக பெரிய ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. அதனால் கூட்டமாக மனுஷங்களை பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு திடீர்னு படபடப்பாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உணவு பழக்கத்தில் ஒரு மாற்றம். டெய்லி 16 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்ததுலேருந்து 24 மணி நேரத்துக்கு மாறும்போது அவங்களோட தூக்கத்தில் ஒரு மாற்றம். இந்த மாதிரி அவங்களோட மொத்த லைஃப் சைக்கிளே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எல்லாத்திலிருந்தும் அவங்க எப்படி ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாசாவோட மறுவாழ்வு திட்டத்தின் கீழே நிறைய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரும் அவங்க திரும்பி தேறி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்குள்ள அவங்களால முழுசாக நடக்க முடியும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள அவங்களோட உடல்நிலை மொத்தமாக தேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சியில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் செஞ்ச சாதனை ரொம்ப பாராட்டக்கூடியது. அவங்களோட சாதனையை சூரியன் எக்ஸ்பிரன்ஸ் மூலமாக உங்களுக்கு கொண்டு வரதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிரன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.